நடிகர் மீது டிஜிபியிடம் பெண் பாலியல் புகார். புதுவையை அடுத்த வில்லியனூர் நவசன்னதி தெருவை சேர்ந்த ரமேஷ் மனைவி மலர். இவர் புதுவை கவர்னர் போலீஸ் டிஜிபிக்கு புகார் மனு அளித்தார். அந்த புகார் மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: 2010 வில்லியனூரில் எனது தம்பிக்கு நடந்த விபத்து தொடர்பாக போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு சென்றபோது அங்கு பணியில் இருந்த எஸ்ஐ சிவஜான்சன் கென்னடி அறிமுகமானார். இதில் எனக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அப்போது எனது கணவரை விட்டு பிரிந்து வந்து எனது 2 பெண் குழந்தைகளுடன் தன்னுடன் வாழும்படி மனதை மாற்றினார். இதனால் நான் அவருடன் தொடர்பில் இருந்தேன். இதனால் எனது கணவர் என்னை விட்டு பிரிந்து சென்னைக்கு சென்று விட்டார். நானும் எனது மகள்கள் மீரா, ரேகா ஆகியோரும் சிவஜான்சன் கென்னடியின் பாதுகாப்பில் வசித்து வந்தோம். என்னை என் நடுவீட்டில் வைத்து தாலி கட்டினார். என்னுடன் அவர் 16 ஆண்டாக வாழ்ந்தார். ஆனால் அவர் எனது நகைகள், சொத்துக்களை போலியான வாக்குறுதிகள் கொடுத்து அபகரித்து கொண்டார். எனது மூத்த மகள் மீராவுக்கு பாலியல் ரீதியில் தொந்தரவு கொடுத்தார். இதனால் மன உளைச்சலில் எனது மகள் மீரா 2017 தற்கொலை செய்து கொண்டார். நான் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முயன்றேன். ஆனால் அவர் என்னையும் மற்றொரு மகளையும் மிரட்டியதால் மூத்த மகள் தேர்வில் தோல்வியடைந்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசில் வாக்குமூலம் அளித்தேன். எனது 2வது மகள் ரேகா என்னை விட்டு பிரிந்து அவரின் தந்தையுடன் வசித்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரும் விபத்தில் இறந்து விட்டார். சிவஜான்சன் கென்னடியால் எனது குடும்பமே சீரழிந்து விட்டது. நான் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள சிவஜான்சன் கென்னடி வீட்டிற்கு கடந்த 4/6/2025 அன்று சென்றபோது அவர் பிரியங்கா என்ற வேறொரு பெண்ணுடன் இருந்தார். இதை தட்டி கேட்டபோது அவர்கள் இருவரும் என்னை தாக்கினர். நான் ரெட்டியார்பாளையம் போலீசில் புகார் அளிக்க முயன்றபோது எனக்கும் எனது மகனுக்கும் மிரட்டல் விடுத்தனர். சிவஜான்சன் கென்னடியின் தம்பி பிரகாஷும் என்னை மிரட்டினார். எனக்கும் எனது மகனின் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிவஜான்சன் கென்னடி தற்போது ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டராக உள்ளார். அவர் அதிகார பலத்தால் எல்லை மீறி செல்வது எனக்கு தெரிய வந்தது. இதனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து காவல்துறையின் மீது உள்ள நம்பிக்கையில் நீதி கிடைக்கும் என இந்த புகாரை அளிக்கிறேன். இத்துடன் ஆடியோ உரையாடல்கள், போட்டோக்களையும் ஆதாரமாக இணைத்துள்ளேன். இன்ஸ்பெக்டர் சிவஜான்சன் கென்னடி, அவரது தம்பி பிரகாஷ் ஆகியோர் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் அந்த மனுவில் கூறியுள்ளார். மேலும் மலர் தனது நிலை குறித்து வெளியிட்டுள்ள போட்டோக்கள், அவர் பேசும் வீடியோவும் புதுவையில் வைரலாகி உள்ளது. இது குறித்து இன்ஸ்பெக்டர் சிவஜான்சன் கென்னடியிடம் கேட்டபோது அவர் இந்த புகாரை மறுத்தார். மலரின் மகன் சிறையில் உள்ளார். அவரை விடுவிக்க என்னிடம் உதவி கேட்டார். அதை செய்யாததால் என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் மாஃபிங் செய்யப்பட்டுள்ளன என கூறினார். கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் உழவாய்க்கால் சந்திரசேகர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இப்பிரச்சினைக்காக குரல் கொடுத்து வருகின்றனர். பல்வேறு அமைப்புகளும் கண்டன குரல் எழுப்பியுள்ளன. இந்த சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் இதுக்கப்புறம் பேச்செல்லாம் மாற்றலாம், நான் பேச மாட்டேன். நான் அப்போ நான் தெரியாமல் எனக்கு மிரட்டல் கொடுத்தாங்க. இப்போ ஜான் கென்னடியும் பிரகாஷும் இந்த பிரியங்கா முழுக்க எல்லாருமே என்னை மிரட்டல் கொடுத்துட்ருக்காங்க. என் பொண்ணு 17 வயசு பொண்ணு, அவன் தான் கற்பழிச்சு, அவன் தான் பாலியல் தொல்லை கொடுத்து சாவடிச்சான் என் பொண்ணை. எனக்கு எல்லாமே நான் நீதி வேணும், நாய் வேணும் தேடி வந்திருக்கேன். எங்கே வேணாலும் நான் வருவேன். இதுக்காக நான் எங்கே பதில் கேட்டாலும் நான் பதிலை சொல்லுவேன். எனக்கு நாய் வேணும், அது வரைக்கும் நான் போராடுவேன்.